அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது எப்போவுமே பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு விருப்பமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த வகையில் இலக்கியங்கள் நம்மளுடைய வரலாறை நமக்கு சொல்லக்கூடியது. இலக்கியங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதை வாசிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலில் கூட நம்மளுடைய வரலாறு இலக்கிய மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய கதைப்பகுதியை ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நடக்கக்கூடிய ஆடிப்பெருக்கு திருவிழா. அதாவது பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுடைய நினைவுக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம திரைப்படங்கள் வாயிலாக நிறைய செய்திகளை தெரிஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த கதைக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த பொன்னியின் செல்வனுடைய கதை எந்த இடத்துலேருந்து துவங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது சோழ மண்டலம் அப்புறம் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதிகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் அந்த இடத்துல தான் இந்த கதை துவங்குவதாக நமக்கு அந்த கதாசிரியர் சொல்லியிருக்கார். இப்போ அந்த இடத்துல அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஏன் அங்கேருந்து துவங்கணும்? துவக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே நம்மளுடைய மன்னர்கள் எல்லாருமே நம்ம ஆட்சி செய்த முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை தெய்வமாக வணங்கியிருக்காங்க. அந்த வகையில் இயற்கை வளம் கொளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்குது அந்த திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம நேரில் என்ன பண்ணிடலாம், அங்கே போயிடலாமா? நம்ம திரையில் நான் என்னை பார்த்தாலும் என்னுடைய குரல் கேட்டால் கூட உங்களுடைய எண்ணம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கணும். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அழகான ஏரி அப்படின்னு சொன்னால் சும்மா இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஏரி இல்லை. இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அழகான ஏரி, ஒரு பறந்து விரிந்த ஏரி. அவ்வளோ அழகாக அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு ஏரிக்கரை, அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீர நாராயண ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி. இப்போ இந்த ஏரி கரையில் அழகாக தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும்போது அந்த ஏரிக்கரை வழியாக ஒரு வாலிபன், அதாவது கட்டழகு கொண்ட ஒரு வாலிபன் குதிரை மேலே பயணம் வர. இப்போ நமக்கு திரைப்படம் பார்க்கும்போது தோணும் இல்லையா, கதாநாயகன் அவருடைய அந்த அறிமுகம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனதை கவரக்கூடியதாக இருக்கும். என்ன நீங்கள் பொன்னியின் செல்வனில் போய் சொல்கிறீங்க அருண்மொழிவர்மன் தானே கதாநாயகன் அப்படின்னா, இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கதாநாயகன் யார்? வல்லவரையர் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குதிரை மீது வரக்கூடிய அந்த கட்டழகு வாலிபன், அதாவது கம்பீரமான தோற்றமுடைய ஒரு வாலிபன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்தியத்தேவன். ரொம்ப அழகாக குதிரையில் அப்படி வராரு. வரவர் அவருடைய அந்த கவனம் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் மேலே அப்படியே தன்னை மறந்து ரசிச்சுக்கிட்டே வர. அந்த ஏரி அவ்வளவு நீளமாக அகலமாக இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி அந்த ஏரி கரையில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள், அங்கே நடக்கக்கூடிய காட்சி, இது எல்லாமே அவருடைய மனதை கவர்றதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி அமைச்சிருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய ஏரியை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? ஏன்னா அந்த காலத்தில் மன்னராட்சி இல்லையா? இந்த மன்னர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? ஒரு ஏரியை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் அவருடைய சிந்தனையில் ஓடுகிறது. ஆனால் அரசியல் இது அங்கும் இருக்கிறது. அவர் யோசிக்கிறார், ஒரு மன்னன் அந்த நீர் மலையிலேருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீர் இருக்கு இல்லையா, தண்ணி வீணாக போயிட்டு கடலை சேரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் என்ன பண்ணுறாரு, அந்த ஏரியை வடிவமைத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிக்கிறார் யார்? வந்தியத்தேவன் அந்த குதிரை மேலே பயணம் பண்ணிக்கிட்டே யோசிக்கிறார். யோசிச்சுட்டே போகும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தோம்னா, அந்த சோழ மன்னர்களுடைய மக்கள் மேல் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த அக்கறை, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சாகசங்கள் எல்லாத்தையுமே அப்படியே என்ன பண்ணிக்கிட்டே போகிறாரு, யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கார். இப்போ வந்தியத்தேவன் அழகாக அந்த குதிரை மேலே இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா பயணம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு சோர்வு களைப்பு இல்லை. ஆனால் அந்த குதிரைக்கு கொஞ்சம் களைப்பு ஏற்படுது. இருந்தாலும் அவர் அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. சோழர் மன்னர்களை பற்றி யோசிச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த வகையில் இந்த ஏரியை அமைத்தவர் இருக்கார் இல்லையா,
அதாவது பராந்தகருடைய மகன் இல்லையா, ராஜாதித்தர், அவரை பற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவருடைய சிந்தனையில் ஓடுது. இவ்வளோ அருமையான ஏரி, இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வரும்போது அவரை பற்றிய இன்னொரு செய்தி அவருக்கு தோணுது. தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போர்க்களத்தில் தன்னுடைய முழுமையான வீரத்தை காட்டி யானை மீதே என்ன பண்ணியிருக்காரு, யானை மீது இருந்தபடியே மரணத்தை எதிர்கொண்டவர். அதனால யானை மேல் துஞ்சிய சோழர் அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கு, சிறப்பும் இவருக்கு இருக்கு. இதெல்லாம் ஒன்னொன்னையா யோசனை பண்ணிக்கிட்டே இவர் என்ன பண்றாரு, வந்தியத்தேவர் வந்துட்டே இருக்காரு. வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய சிவ ஆலயங்களும் உண்டு. அந்த காவிரி ஆற்றை கடந்து போகக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு 64 சிவாலயங்கள் இருக்குது. அதை அமைத்த ஆதித்த சோழனை பற்றியும் இவர் யோசிக்கிறார். இங்க என்ன ஆசிரியர் பதிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர்கள் ஒவ்வொருடைய சிறப்புகளும் வல்லவரையரின் சிந்தனை மூலமா நமக்கு வருது இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏரிக்கரையின் ஓகம் ஓரமாக அந்த மாதிரி பயணம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு நதி வந்து உள்ள கலக்குது. அது என்ன நதி அப்படின்னு பார்த்தோம்னா வடகாவிரி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நதியிலிருந்து வரக்கூடிய அந்த வடவாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி இந்த இடத்துல வந்து கலக்குது. இதெல்லாம் என்ன பண்றாரு, தன்னுடைய பார்வையிலிருந்து விலக்காமல் அழகா ரசனை பார்த்துக்கிட்டே போறார். இப்போ இந்த நதி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒரு அழகான வீரன் வந்து குதிரை மேலே பயணம் பண்ணபடியே அந்த மன்னர்களை எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு வரார். இதெல்லாம் சரி, இங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அங்கே வந்து ஒரு திருவிழா கோலம் நடக்குது. அது என்ன, இப்போ நம்ம முதல் அத்தியாயம் சொன்னோம் இல்லையா, ஆடிப்பெருக்கு திருவிழா, ஆடி 18ஆம் நாள் நடக்கக்கூடிய அந்த திருவிழா, அதுதான் அங்கே நடக்கிறது. அதையும் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து யார் பார்க்குறாருன்னா வந்தியத்தேவர் பார்க்குறாரு. அதாவது குடும்ப தலைவன் தலைவி அவர்கள் வந்து உணவு கொண்டு வந்திருக்காங்க, சித்திரான்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவெல்லாம் கொண்டு வந்து அவங்க கூட இருந்து சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை அந்த நதியில் தூக்கி போடுறாங்க. அதாவது வடவாறு உள்ள வந்து கலக்குது இல்லையா, அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. அது அப்படியே நதியோடு போய் கலக்குது. இதெல்லாம் ரசிச்சுட்டே இவர் வராரு. இளம் காதலர்கள் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க பண்ணக்கூடிய அந்த செயல்கள், இது எல்லாமே அவருடைய மனதை கவர்வதாக அமைகிறது. இதையெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரசித்து கொண்டே கொஞ்சம் தூரமாக கடந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்துட்டார். அது வந்தியத்தேவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இளம் பெண்கள், இவர் வந்து ஒரு அழகான வீரன் இல்லையா வந்தியத்தேவர். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோழ மன்னர்களுடைய அந்த புகழை பற்றியெல்லாம் வந்து பாடல் பாடுறது, நடனம் ஆடுறது, ஒவ்வொரு சோழர்களை பற்றியும் அப்படியே பெருமையாக சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்கள் வந்து இவர் மேலே வருது, வந்தியத்தேவன். அதையும் இவர் ரசிக்கிறார். இளவயது வாலிபன் அப்படின்னு சொல்கிறதுனால அது ரசனை இருக்கும் இல்லையா, அதை ரசிச்சுக்கிட்டே வராரு. அங்கே ஒரு முதிய பெண்மணி ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க வந்தியத்தேவனை பார்த்து, சாப்பிடலாமேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு வந்து ஒரு பக்கம் வெட்கம், ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இளம் பெண்கள் அப்படிங்கிறதுனால நம்மளை ஏதாவது பரிகாசம் பண்ணுவாங்களோ, அதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. அவருக்கு தோணினாலும் அவர் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணுறவங்களாம் இளம் பெண்கள் இல்லையா, அந்த ஒரு ரசனை அவருக்கு அங்கே தேவைப்படுது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல இறங்குறாரு உணவு உண்பதற்காக. இந்த காட்சிகளை எல்லாம் ரசித்து கொண்டே அப்படியே அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடகாவிரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆறு வந்து கடக்கக்கூடிய இடம், அங்கே பார்த்தோம்னா அன்னப்பறவைகள் அந்த நதியில் வந்து நீந்தி வர மாதிரி வெள்ளை ஆடை, வெள்ளை உடை மாதிரி போர்த்தின மாதிரி நிறைய படகுகள் உள்ளவர். இந்த படகுகளை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அன்னப்பறவை தண்ணியை வந்து அப்படியே கிழித்து கொண்டு வருவது போல ஒரு காட்சி தோன்றுகிறது. யாருக்கு, இந்த வந்தியத்தேவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆடிப்பெருக்கு திருவிழா நடக்குது, இது என்ன வித்தியாசமான ஒரு காட்சியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்ருக்காரு. பார்க்கும்போது அந்த படகுகளை எல்லாம் முந்திக்கொண்டு ஒரு படகு வருது. அந்த படகு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கிட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் விலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி விலைக்கு போக சொல்கிறாரு. இந்த வர படகுல என்ன கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனைமர கொடி, பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பனைமரத்தினுடைய, அதாவது நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாநில மரமாக இருக்கக்கூடிய அந்த பனைமரம், அதனுடைய கொடி கட்டப்பட்டிருக்கு.
அப்போது அங்கே இருக்க ஒரு முதியவர்கிட்ட அவர் கேட்குறாரு, நம்மளுடைய வந்தியத்தேவன், அதாவது இந்த காட்சியினுடைய கதாநாயகன், அவர் கேட்குறாரு, ஐயா பெரியவரை இது என்ன, இது படகுலாம் வருது, ஏதாவது விசேஷமா, யார் வராங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் அந்த பெரியவர் சொல்கிறாரு, அந்த பனைமர கொடியை பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேப்பா, அதாவது அதில் வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய பழுவேட்டரையர் அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய பழுவேட்டரையர் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவனுடைய அந்த புருவம்லாம் உயர்கிறது. அதாவது ஒரு ஆச்சரியமான அவர் ஒரு மிகப்பெரிய வீரர். யார்? பெரிய பழுவேட்டரையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருடைய சகோதரன், தம்பியாக இருக்கக்கூடிய சின்ன பழுவேட்டரையர். இவங்கெல்லாம் வந்து பழுவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அதாவது அந்த சோழ வம்சத்தில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தண்ணி அதிகாரி, தானிய அதிகாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நிதித்துறை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த பழுவேட்டரையர்கள். இவங்களில் வர்ற பார்க்கணுன்னு இவ்வளோ பெரிய மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பில் இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே உறைந்து போய் அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதுனா அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மனசில் இருக்குது. அதே நேரத்தில் அவர் என்ன காரியத்திற்காக இந்த ஏரிக்கரைக்கு வந்தார் அதை நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா. வந்தியத்தேவன் அவர் எதுக்காக வரார் தெரியுமா? இவ்வளோ நேரம் அவருடைய மனதில் வந்து அந்த சோழ வம்சம் அதனுடைய பெருமைகளெல்லாம் பார்த்தும் யோசிச்சுட்டு வந்தார்ல, அந்த சோழர் குலத்தில் தோன்றிய ஒரு இளவரசன் இவருடைய நண்பர். யார் அந்த இளவரசன்? மிக முக்கியமான கதாபாத்திரம் இல்லையா. யார் அப்படின்னா அடுத்து அந்த சோழ தேசத்தின் பட்டத்து இளவரசனாக ஆகக்கூடிய ஆதித்த கரிகாலன். அவர் தான் இந்த வல்லவரையன் இருக்கு இல்லையா, வல்லவரையன் வந்தியத்தேவன் இவருடைய நண்பர். இவருக்கு மனசுக்குள்ள ஒரு பெருமை எப்பவுமே உண்டு வந்தியத்தேவனுக்கு. எப்பேற்பட்ட சோழ பரம்பரை, அதிலிருந்து ஒருவர் வந்து எனக்கு நண்பனாக, அவருக்கு நண்பனாக நான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமாக கருதக்கூடியவர். இந்த காட்சியை பார்க்குறார், அந்த படகு வரக்கூடிய காட்சியும் பார்க்குறாரு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன தோணுது, நம்ம வந்த வேலை என்ன, நம்முடைய நண்பன் சோழ இளவரசன் என்ன சொல்லி அனுப்பிச்சார், ஓலை கொடுத்து அனுப்புகிறார். யார்? ஆதித்த கரிகாலன் ஓலையை கொடுத்து அனுப்புகிறார். அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வேறு இல்லையா. அவர் காஞ்சியில் இருக்கக்கூடியவர். இவர் இங்கே உறையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. யாருக்கு? சுந்தர சோழனுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் யார் அங்கே மன்னனாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன் தான் சோழ வம்சத்தினுடைய மன்னராக இருக்கிறார். அவருடைய பையன் ஆதித்த கரிகாலன். அந்த ஆதித்த கரிகாலனுடைய நண்பன் தான் யார்? இந்த வந்தியத்தேவர். இவர் சொல்கிறாரு, நம்ம நண்பன் வந்து நம்மளை நம்பி ஒரு பணி கொடுத்து அனுப்புகிறார். அவர் அது கொடுத்து அனுப்பும் ஒரு வேலை இல்லையா, ஓலையை கொண்டு கொடுக்க வேண்டும் என வேலை. ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, நண்பா உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ ஒரு சுத்த வீரன், ரொம்ப திறமைசாலி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, மிக முக்கியமான ஒரு வேலை. சோழ நாட்டில் ஏதோ ஒன்று நடப்பதாக எனக்கு தெரிகிறது, அது என்னங்கிறது இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியல. அதை என்னுடைய தந்தையிடமும், அதாவது யார்கிட்ட? சுந்தர சோழர் இருக்கார் இல்லையா, அவரிடமும் என்னுடைய சகோதரி இளைய பிராட்டி. யார் அந்த இளைய பிராட்டி அப்படிங்கிறத நம்ம பின்னாடி கதையில் சொல்லலாம். இந்த 2 பேர்கிட்டையும் நீ என்ன பண்ணணும், அந்த ஓலையை எவரும் அறியாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதித்த கரிகாலன் சொல்லி அனுப்புறது. அங்கே வீர நாராயண ஏரி இருக்கு இல்லையா, அங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய வந்தியத்தேவனுக்கு மனசில் தோணும். இந்த கதையில் வந்தியத்தேவனுடைய அந்த பயணம் எப்படி இருந்தது, அதில் நீங்கள் என்ன ரசிச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து ஆழ்வார்க்கடியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கதாபாத்திரம். அவரை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் உமா. நன்றி.